அண்மைச் செய்தி. டிசம்பர் 28 அன்று விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பிய விஜயை நோக்கி காலணி வீசிய சம்பவத்தில் கோயம்பேடு பேருந்து நிலைய காவல் நிலையத்தில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் உள்ளார். கதிரவன், வணக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சி தலைவரும் திரையுலக ஆளுமையுமான விஜயகாந்த் அவர்கள் மரணம் அடைந்ததை தொடர்ந்து கடந்த 28ஆம் தேதி அன்று அவரது உடலானது கோயம்பேட்டில் கூடிய ஒரு தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அப்போது இரவு 10:30 மணி அளவில் நடிகர் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தி அவரது மனைவி பிரேமலதா மற்றும் மகனுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு சிலர் விஜயை நோக்கி அவர் செருப்பு ஒன்றை கழட்டி வீசினார்கள். நல்ல வேளையாக அது விஜய் மீதான விழவிடி அந்த செருப்பை லாபம் பிடித்த ஒருவர் அதனை திருப்பி வீசியவர் பக்கமே திருப்பி வீசினார்கள். இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் கண்டனங்களை தெரிவித்திருந்தது. குறிப்பா பிரேமலா விஜயகாந்த் மட்டுமில்லாமல் நடிகர் விஜயோடைய ரசிகர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. 4 நாட்களாக இது தொடர்பான சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரவி வந்த நிலையில இன்று தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாகவும் தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக அவருடைய மாவட்ட தலைவர் அப்புனி என்பவர் கோயம்பேடு பேருந்து நிலைய காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த புகாரில் வந்துட்டு கடந்த 28ஆம் தேதி அன்று இரவு 10:30 மணி அளவில் விஜய் அவர்கள் அஞ்சலி செலுத்த வந்திருந்த போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் காலனி கழட்டி தளபதியை நோக்கி செருப்பை வீசியதாகவும் இதனால தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தளபதி விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அவரின் சொந்தங்கள் மற்றும் அவர் மீது பாசத்தை வைத்துள்ள ஒட்டுமொத்த மக்களின் மனதை புண்படுத்தும் வகையிலும் அருவருக்கத்தக்க வகையில் நடைபெற்ற இந்த மாதிரி செயலில் ஈடுபட்ட அந்த நபரை கண்டித்தும் அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது கோயம்பேடு பேருந்து நிலைய போலீசார் அந்த சமூக வலைத்தளத்தில் பரவி வைரலான அந்த காட்சிகளை வைத்து சம்பந்தப்பட்ட நபரை பிடித்து விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 நாட்களுக்கு பிறகாக விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக இந்த புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.